ஜென்ரா, திமுகல இந்த தொகுதிகள் குறைப்பு அப்படின்ற விஷயத்துல தியாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை என்பது பாரபட்சமா இருக்கா? அது காங்கிரஸுக்கு 3 தொகுதிகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஏரியால இருந்து அது பாரபட்சமா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி திமுக உட்பட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தங்களுடைய தொகுதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க. அல்லது ஸ்டேட்டஸ்கோவாது யாராவது ஒருவர் கூடுதலாக தியாகம் பண்ணும் போது குறைத்து கொள்ளும் போது இன்னொருத்தருடைய ஸ்டேட்டஸ்கோவாது மெயின்டைன் பண்ணப்படும் அப்படின்னு அதை புரிந்து கொள்கிறேன். அந்த வகையில் பார்த்தா அது பாரபட்சமாக தெரியலாம். பட்டு காங்கிரஸுக்கு 3 தொகுதிகள் கூட கொடுத்ததும் கூட அவங்க நெகோசியேட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அது அந்த கூட்டணியினுடைய தலைமையும் காங்கிரஸினுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி அல்லது அதற்கு இருக்கக்கூடிய நேஷனல் பிரசன்ஸு லோக்சபாவில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதற்கு காங்கிரஸினுடைய துணை அவசியம். இந்திய அரசியலில் காங்கிரஸை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான போராட்டத்தை நடத்த இயலாது அப்படின்னு ஏற்கனவே திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்குது. அதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு கூடுதலாக கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். அதுதான் காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால அது தவிர மக்கள் நீதி மையம் புதிதாக வந்திருக்குது, தேமுதிக புதிதாக வந்திருக்கு. அதனால திமுகவும் தங்களுடைய தொகுதிகளை உதயசூரியனில் எத்தனை தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்களோ அதிலிருந்து குறைய வேண்டியது இருக்கும். அது தவிரவும் தனி நபராக வரக்கூடியவங்க நிறைய பேர், ஒரு 3-4 பேராவது இருக்கிறாங்க. அவங்கள அகாமடேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்களையும் கண்டெஸ்ட் பண்ண சொல்கிறதாக இருந்தால் தனி சின்னம் கொடுக்க முடியாது, இது உதயசூரியனில் தான் கண்டெஸ்ட் பண்ண சொல்லணும். உதயசூரியனில் இப்படி வெளியிலிருந்து வரக்கூடியவர்களை உதயசூரியனில் போட்டியிட செய்வதன் மூலமாக இயல்பாக திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு குறையுது அப்படின்னு கட்சிக்குள்ளேயே கூட சிறிய அளவில் சோர்வு, நீங்கள் லெனினோட சோர்வை பற்றி பேசுனதுனால நான் அந்த சோர்வுங்கிறது உடனடியாக வரக்கூடிய ஒரு உணர்வு. ஆனால் எந்த நோக்கத்திற்காக அரசியலுக்கு வந்தோமோ, எந்த நோக்கத்திற்காக ஒரு கூட்டணியை அமைத்தோமோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் போது இந்த சோர்வுகளை தாண்டி இலக்கு முதன்மையானதாக கையில் நிற்கும். அதனால அந்த கூட்டணிக்குள்ள பெரிய சலசலப்பு எதுவும் வராது. சிறு சிறு ஏமாற்றங்கள் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும். அந்த ஏமாற்றம் ஏன் வருதுன்னா, அப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்போ வந்த தேமுதிக அவர்கள் வந்த பிறகுதான் இந்த சிக்கல் இன்னும் அதிகமா இருக்காப்பா? அவர்கள் புதிதாக வந்தவர்களுக்காக பல ஆண்டுகளாக தொடர்பவர்கள் தியாகம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்திருக்கா? 21க்கும் 26க்கும் இடையில 5 வருடங்கள் இருக்கு. 5 வருடங்கள்ல இந்திய அரசியல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு, தமிழ்நாட்டு அரசியல்ல மாற்றங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு புதிதாக தேர்தலுக்குள்ள வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க தனியாக நிற்பார்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து நிற்பார்களா தெரியாது. எல்லாமே அன்சர்டனாக இருக்கும்போது எல்லா விதமான சூழலுக்கும் தகுந்த மாதிரி தங்கள் கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் திமுக கூட்டணி போனதாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் தேமுதிக இங்கு வருவதன் மூலமாக திமுக மட்டும் பலன் அடைய போறது இல்லை. தேமுதிகவுக்கு பலன் இருக்கு, திமுகவுக்கு பலன் இருக்கு, திமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் பலன் இருக்கு. எல்லாருக்குமான பலன் அந்த கூட்டணிக்கு புதிதாக சக்திகள் சேர்வதால மக்கள் நீதி மையமோ தேமுதிகவும் சேர்வதன் காரணமாக எல்லாருக்குமே தான் பலன் இருக்கு. அதே சமயம் அவங்க இதுவரைக்கும் இந்த பக்கத்துக்கு வராதவங்க, திமுக கூட்டணிக்கு வராதவங்க, அவங்க எப்போதும் அதிமுகவோட இருக்கக்கூடியவங்க, அதிமுகவோடு சென்ற முறை இருக்க முடியலன்னா தினகரனோட தனியா நின்னாங்க, திமுக கூட்டணிக்கு வரல. அப்படி இந்த முறை எல்லாரையும் கன்சால்டேட் பண்றதுங்கிற முடிவோட அனைத்து அதிகாரங்களும் நிரம்பியவர்கள் முயற்சி செய்யும் போது அவங்க அங்க போய் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கும் விதமாக அவங்கள இங்க வின்னோவர் பண்ணி திமுக கொண்டு வந்திருக்குதுன்னா அதுவும் ஒரு விதத்துல எதிர்த்தரப்பை பலவீனப்படுத்துவதாகவும் தங்கள் தரப்பை வலிமைப்படுத்துவதாகவும் இருக்கு. அதனால அவங்க புதிதாக ஆட்கள் வர்றதுல எந்த கட்சிக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இருப்பதற்கு, அதிருப்தி இருப்பதற்கு வழி இல்லை. நீங்க எங்களுக்கு கூடுதலாக வேணும், அது கொடுக்க முடியலன்னா இருக்கிறதையாவது கொடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டிமாண்டாக கடைசி நிமிடத்துல இருக்க முடியும். சரி, ஓகே. அதை நிறைவேற்றி வைக்கிறாங்களா எப்படி? அது நிறைவேற்றவில்லை என்றால் இப்ப லெனின் சொன்ன மாதிரி முடிவுக்கு சிபிஐஎம் போகுமா?
இல்ல கடந்த காலங்கள்ல போன மாதிரி தனியாக அவங்க ஒரு 6 தொகுதியிலேயோ 8 தொகுதிகளிலேயோ போட்டியிட்டு விட்டு மீதி தொகுதிகளில் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு போவாங்களா இல்லையா, அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கிறது தெரியல. ஓகே, இப்போ தொகுதி பங்கீடு இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படாமல் இருக்கு. இப்போ டெல்லியில நடக்கிற இந்த சந்திப்புகள் மூலமாக அது தொடங்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது எல்லா பிரச்சனைகளையும் எங்களால் உருவாக்க முடியும், எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வும் எங்களால் கொடுக்க முடியும்னு முன்னாடி ஒரு அக்கேஷன்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரணாப் முகர்ஜி ஒரு முறை செய்தியாளர்கள்ட்ட சொன்னார். அதே தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி செய்துட்டு இருக்கிறதாக நினைக்கிறேன். இவங்க தீர்வு காண்பதற்காக போனால் அதிமுக பொதுச் செயலாளரோட முதல் ரவுண்டு பேசிட்டார்ல, முதல் நாள் பேசியதோட என்ன ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அவங்க 2 பேரும் பேசி அதையே சீல் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இங்க எக்ஸிக்யூட் பண்ற வேலையை அதிமுக செய்திருக்கும். ஆனா அப்படி செய்யாம அவரோட பேசிட்டு அடுத்த நாள் வந்து வேறு இருவரை வர சொல்லி அவர்களோடும் பேசுவது அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ராட்டஜி? அது வந்து தீர்வு காண்பதற்காகவா அல்லது புதிய டிமாண்ட்ஸ் அல்லது புதிய சிக்கல்கள் ஏதாவது இருக்கா? அது இவங்க எழுப்பிய சிக்கல்களை தீர்ப்பதற்காக அவங்கள கூப்பிட்டுருக்காங்களா, இல்லை அவர்கள் எழுப்பிய பிரச்சனையை உறுதிப்படுத்தும் விதமாக அவங்களும் முடிவெடுக்கிறாங்களா? வதந்திகளாக வரக்கூடியது உண்மை செய்தியாக யாரும் சொல்லலை, பாஜகலேருந்தும் சொல்லலை, அதிமுகலேருந்தும் சொல்லலை. வதந்திகளாக பரவிட்டு இருக்கிறது வந்து 120 ரேஞ்சில் அதிமுகவை கண்டெயின் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் கொடுங்க, நாங்கள் எங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறோம்னு பாஜக அதிமுகவிடம் கோருவதாக ஒரு செய்தி பரவுது. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது தெரியாது. பட் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது அவங்களுக்கு, அதிமுக மேலே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தம் ஏன்னா உடனடியாக இன்றைக்கு பியூஷ் கோயல் வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவாருன்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி டெல்லி போற வரைக்கும் ஒரு செய்தி இருந்தது. ஆனா அவர் அங்க அமித்ஷாவை பார்த்துட்டு திரும்பி வரும்போது பியூஷ் கோயல் வரக்கூடிய ப்ரோக்ராம் கேன்சல்டுங்கிற செய்தி வருது. ஆக இங்க வர வேண்டியவர் ஏன் வரல? அவர் வந்து நாளைக்கு பியூஷ் கோயல் வரும்போது தொடங்கும், ஆனா எல்லா முடிவுகளும் 4 நாட்களுக்குள்ள எட்டப்படும். 4 நாட்கள் அப்படின்னு சொல்றது ஒரு குஷன் அவருக்கு தேவைப்படுகிறதா? இனிமேல் தான் உண்மையிலேயே ஃப்ரெஷ்ஷா நெகோசியேஷன்ஸ் ஆரம்பிக்க போறாங்களா, இல்ல இடங்களை ஃபைனலைஸ் செய்வதோடு தொகுதிகளையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு மொத்தமாக வெளியிடலாங்கிறதுக்காக 4 நாட்கள் கேட்கிறாரா, இல்ல எல்லா விஷயங்களையுமே புதுசாக அணுக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குதா? அவங்களுடைய அசஸ்மெண்ட் தேர்தலில் அவங்களுடைய பொசிஷன் என்னங்கிறத பற்றி அவர்களுடைய மதிப்பீடு என்ன, அந்த மதிப்பீட்டுக்கு தகுந்த மாதிரி உத்திகளை புதிதாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யறாங்களாங்கிற பல கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. அவங்களாக பிஜேபியோ அதிமுகவோ சொல்லாத வரைக்கும் எல்லாமே ஊகங்களாகத்தான் பேச வேண்டியது இருக்கும். சரி, ஓகே.